Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கழிவுநீர் செல்லும் கால்வாயை தனியார் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். சங்கராபுரம் 5வது வார்டு ஆற்றுப்பாதை பகுதியில் உள்ள தனிநபர் ஒருவர் கழிவுநீர் செல்லும் பகுதியை வருவாய் கணக்குகளிலும் வரைபடங்களிலும் திருத்தம் செய்து ஆக்கிரமித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கழிவுநீர் கால்வாய் தேங்கி டெங்கு, மலேரியா, காலரா போன்ற நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறி திருக்கோவிலூர் சங்கராபுரம் செல்லும் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள பழங்குடியின மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி தாசில்தாருக்கு சீர்வரிசையுடன் மாலை போட்டு மனு கொடுத்தனர். காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீரப்பாக்கம், நெல்லம்பாக்கம் மற்றும் வேடமங்கலம் ஆகிய ஊராட்சிகளுக்கு விடிய அரசின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வண்டலூர் அடுத்த வேங்கடமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்றது. இங்கு சீர்வரிசையுடன் திரண்டு வந்த கீரப்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா, இலவச தொகுப்பு வீடுகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட 21 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாலை அணிவித்து தாசில்தாரிடம் வழங்கினர். விடிய அரசு பழங்குடியின மக்களின் கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். சென்னை தியாகராய நகரிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை இயக்கப்பட்ட அரசு பேருந்தை தாறுமாறாக ஓட்டிய ஓட்டுநர் பயணிகள் கண்டித்ததால் சாலையில் பேருந்தை நிறுத்திவிட்டு பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தி நகரிலிருந்து புறப்பட்ட E18 பேருந்தை அசுர வேகத்தில் ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற நிலையில் பயணிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அச்சத்துடன் பயணித்தனர். பல்லாவரம் அருகே பேருந்து வந்தபோது ஓட்டுநரை பயணிகள் வேகமாக ஓட்டுவது பற்றி கண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் சாலையிலேயே பேருந்தை நிறுத்திவிட்டு பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விடிய ஆட்சியில் போக்குவரத்து துறையில் மட்டும் எப்போதும் குளறுபடிகள் குறையாமல் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை சூளைமேடு ஆண்டவர் தெருவில் சாலை அமைத்து தரக்கோரி கோரிக்கை விடுத்து பல மாதங்களாகியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது குறித்து அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அத்துடன் ஆண்டவர் தெருவில் மழைக்காலத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகனங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டு பள்ளங்களில் சிக்கிய வாகனங்கள் கீழே விழும் அபாயமும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் மாநகராட்சி குப்பைகளை ஆண்டவர் தெருவில் கொட்டுவதால் தெரு முழுக்க துர்நாற்றம் வீசி நோய் தொற்றும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என விடிய அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையரிடம் தாராசுரம் பகுதிக்கு குடிநீர் வழங்க வலியுறுத்தி அதிமுகவினர் கோரிக்கை மனு அளித்தனர். கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட தாராசுரம் பகுதியில் 30,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் குடிநீர் கடந்த 6 மாத காலமாக நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே தாராசுரம் பகுதிக்கு குடிநீர் வழங்க வலியுறுத்தி அதிமுக நகர செயலாளர் ராமநாதன் தலைமையில் கழக நிர்வாகிகள் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கவில்லை எனில் விடிய அரசுக்கு எதிராக மாநகராட்சி முன்பு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் அதிமுகவினர் எச்சரித்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கீழ்பவானி முறை நீர்ப்பாசன விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்பவானி முறை நீர்ப்பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு தலைவர் ராமசாமி தலைமையில் கடைமடை பகுதியான சென்னாக்கல்மேடு, மங்களப்பட்டி பகுதிகளில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கான்கிரீட் கால்வாய் அமைக்க வேண்டுமென கோரி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் வெள்ளக்கோவில் ஒன்றியம், வேலம்பாளையம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அத்துடன் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் வட்டாட்சியர் எவ்வாறு அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலாம் என்றும் விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். விடிய ஆட்சியில் விவசாயிகள் வீதிக்கு வந்து போராடுவது தொடர்கதையாகி வருகிறது.